ஹாய். இன்று நீங்கள் படிவா பாருங்கள். மனிதன் விலங்கிலிருந்து தோன்றி 21ஆம் நூற்றாண்டுக்கு நாகரிகம் அடைந்த மனிதனாகவும் மாறிட்டான். ஆனால் நாகரிகம் அடைந்த மனிதன் திருப்பி தனது வரலாறை பார்த்தா தான் அங்கிருந்து தோற்றம் பெற்றவன் என்றவனுக்கு அவனுக்கு பல கேள்விகள் எழும்பலாம். சிலருக்கு உதாரணங்கள் தேவைப்படும். அதுக்காகவே நாங்கள் ஆதிவாசிகளை பாதுகாக்கிறோம். பல தொல்லியல் துறை சார்ந்த இடங்களை பாதுகாக்கிறோம். பல விஞ்ஞானபூர்வமான ஆராய்ச்சிகளை பாதுகாக்கிறோம். ஸோ நீங்கள் வழியாக பாருங்கள், தமிழ் மொழி இந்து சமயமும் ஆதிவாசிகளிலிருந்து அடுத்ததாக நாகரிகம் அடைந்த இனங்களில் ஒரு சில மொழிகளில் தமிழ் மொழியும் ஒன்று என்று ஏற்கனவே சொல்லிக்கிறேன். அந்த மொழி இன்று வரை பாதுகாக்கப்பட்டது, மற்ற மொழிகள் அழிஞ்சிட்டு. ஸோ இந்த தமிழ் மொழி வழியாக பாருங்கள், தனக்கென்று ஒரு சில கலாச்சாரங்களை கொண்டிருக்கு, கொண்டாட்டு தினங்களை கொண்டிருக்குது. தைப்பொங்கல், சித்திரை பிறப்பு, ஆடி அமாவாசை, மார்கழி திங்கள். இது தவிர சடங்குகள் என்று பார்த்திங்கன்னா இறப்பு, பிறப்பு, திருமணம், சாமத்திய வீடு. இது தவிர ஆலயங்களில் இன்று வரை பாதுகாக்கப்படுற இன்னும் ஒரு விடயம் அரை வேட்டி, மேற்சட்டை இல்லாமல் அரை வேட்டி அணிவது. இது ஆரம்ப காலத்தில் ஆதிவாசிகள் விலங்குத்தோல், மரத்தோள்கள், மரப்பட்டைகளை அணிந்தவர்கள். அதுக்கப்புறம் கண்டுபிடித்த நாகரிகம் பருத்தி ஆடைகள் தான். அது இன்று வரை நாங்கள் அதை ஞாபகப்படுத்தும் விதமாகவே ஆலயங்களில் மேற்சட்டை இல்லாமல் நாங்கள் அணிந்து கொண்டு செல்கிறோம். இது தவிர நாட்டார் தெய்வங்கள், குல தெய்வங்களாக வழங்கும் நம்மளது முன்னோர்களுக்கு படையல் செய்வது இன்று வரை நாங்கள் பாதுகாக்கிறோம். எப்படி ஒரு கிறிஸ்தவ சமயம், ஒரு இஸ்லாமிய சமயம், ஒரு பௌத்த சமயம் தனது புனித நூல்கள் மூலமும் தனது ஆடை அணிகலன்கள், கலாச்சாரங்களை தனது சந்ததியை கடத்திவிட்டு போகுது, அதுபோல் இந்து சமயமும் தமிழும் தனது உண்மையான விடயங்களை தனது சந்ததி கடத்திவிட வேணும். காரணம், இந்து சமயம் கால நாகரிகம் அடைந்த ஒரு மனிதனின் ஒரு முக்கியமான இடத்தில் இருக்கிறது தமிழும் இந்து சமயமும். ஸோ உலக மக்களுக்கும் ஒரு புரிதல் இருக்கணும். பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு கலை கலாச்சார பண்பாட்டில் தமிழ் பண்பாடு இருக்குது. இது ஒரு முக்கியமான விடயம். தமிழ் மொழியும் எத்தனையோ 5-6 மொழி உருவாகிருக்கு, அதில் தமிழும் பாதுகாக்கப்பட வேண்டிய மொழி. ஸோ இதை நாங்கள் புரிஞ்சு செயற்படணும். தமிழர்களும் தங்களுடைய சந்ததிக்கு இதை பரப்பணும். நம்ம சும்மா புலம்புறதால் ஒன்றும் பிரச்சனை. நம்ம நிறைய விடயங்களை படிக்கணும். நமது கலாச்சாரம் பண்பாடில் நம்மளும் பாதுகாக்கணும். ஓகே, பாய் 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 பாய்.